ஏன் இவ்வளோ நாள் வந்து இத்தனை வருஷம் இந்த வழக்கு என் மூல வழக்கு அப்படி இருக்குது, ஏன் இப்போ விசாரணைக்கு வருது? இந்த சிதைக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்கிறது ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் டிடிவிக்கு தெரியல. இவங்க பண்ண வேலைனால அண்ணாமலை மறைமுகமாக திமுகவுக்கு ஜெயிக்க வச்சது 40 சீட்டையுமே. ஏன்னா பிஜேபி இங்கே வளரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க வந்து எந்த ஸ்டேட்டுக்குமே அந்த வகையில் தான் சூர்யாவும் வந்து பழிவாங்கப்பட்டார் அண்ணாமலையால். ஆனால் அண்ணாமலையை தாண்டி அவரை வந்து பதவியிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை எதுக்கு இருக்கார்? அப்போது தமிழிசை அக்கா வந்து அவங்க பின்புலத்தில் இருந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அப்போ அதை அவரால் தடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு அவர் தலைவர்? பாருங்கள், ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயத்தை அசாதாரணமாக மறைச்சிட்டாங்க. இந்த கட்சி இப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னா 2026 மிகப்பெரிய பழம்பொருந்திய கட்சியாக மாறும். பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். வணக்கம் தேர்டை தமிழ் நேயர்களே. இது வரைக்கும் நம்ம பல்வேறு ஆளுமைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி முன்னாள் மாநில செயலாளரான ஐஎஸ்ஓ அண்ணாதுரை அவர்களை தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மான்சா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓபிஎஸ், இபிஎஸ் அண்ட் தென் வந்து சசிகலாமா இவங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கேல ஒன்று இணைவாங்களா? இது சாத்தியமா? இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்து எடப்பாடியினுடைய கைக்கு போயிடுச்சு. அது தொடர்ந்து இந்த 4 ஆண்டு ஆட்சி நடக்கும்போது அவர் அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி எல்லாரையுமே வெளியேற்றி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு வந்து தோல்வி, இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தோல்வி சந்திச்சிருச்சு, நிறையா 7 தொகுதிக்கு மேலே டெபாசிட் இழந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கேங்கிற ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி எப்படி தோல்வியை சந்திக்க முடியும்? காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஏற்கனவே பிஜேபி விட்டு வெளியே வந்ததுனால தான் ஓரளவுக்கு வாக்கு வங்கியை தக்க வச்சுருக்கிறதா தான் எடப்பாடி சைட்லேருந்து சொல்கிறாங்க. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியப்படாத ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது. இன்னும் ஒரே ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு ஒரு பலம் இருக்குது. என்னென்னா, ஒரு மூல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, ஓபிஎஸ் போட்ட வழக்கு. அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருதோ அதன் மூலமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு, நீங்கள் வந்து பொதுச்செயலாளர்னு போட்டு அபிடவிட் போட முடியாது, நீங்கள் எப்படி? நாங்கள் கேள்வியே இங்கே கொஸ்டினே வந்து பொதுச்செயலாளர் இருக்கிறது தவறுன்னு சொல்லி தான் இங்கே இது வழக்கு போட்டிருக்காங்க போது நீங்கள் பொதுச்செயலாளர்னு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க ஏடிஎம்கே சைட்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்க பொதுச்செயலாளர் போட்டதுக்கு காரணம் வந்து உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்ததன் அடிப்படையில் தான் அவங்க வந்து பொதுச்செயலாளர் போட்டு அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பெருசாக கொண்டு வராங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இது வந்து எடப்பாடியினுடைய கைக்கு போயிட்டதுனால இது திரும்பி வந்து இவங்க உள்ளே கொண்டு வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தென்னை மரத்தை வச்சவர் ஒருத்தர், அதை வளர்த்தது ஒரு அம்மா ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை, அவங்க தான் வளர்த்தாங்க. உருவாக்குனது எம்ஜிஆர். அந்த மரத்தை பலவீனப்படுத்தி அந்த மரத்தை சாய்ச்சது பிஜேபி. ஒரு பெரிய அழகான ஒரு மரமாக இருந்ததை பலவீனப்படுத்தி அவங்க ஓட் பேங்கை உடைச்சி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அந்த மரத்தை சாய்ச்சிட்டாங்க. அந்த தேங்காயை இப்போ 4 பேர் சேர்ந்து உருட்டுறாங்க. இப்போது ஒருத்தர் இருக்குது அந்த தேங்காய். இதை ஒழுங்காக 4 பேரும் சேர்ந்து பகிர்ந்து உண்ணுனாலும் உண்ண முடியும். ஆனால் ஒருத்தர் உரிமை கோரி வச்சுருக்கிறாரு, மீதி 3 பேருக்கும் அதில் எனக்கு பங்கு இருக்குங்கிற மாதிரி இப்படி தான் போகுது. ஒரு தேங்காய் எப்படி மாட்டுமோ, யார்கிட்ட மாட்டக்கூடாதோ அவங்ககிட்ட மாட்டி அதை உடைச்சி சாப்பிட முடியாத அளவுக்கு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தொண்டர்களினுடைய மனநிலைமை ஒரு குழப்ப நிலைக்கு உருவாயிரும். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, ஒரு நாளும் இப்படி இதையே சார்ந்து போகும்போது இது மிகப்பெரிய சாதகமாக திமுகவுக்கு மாறிடும். ரெண்டாவது, பிஜேபி இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அதாவது தொட்டியும் ஆட்டி விட்டுக்கும் பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருந்தேன், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கம்பல்சரி ஏடிஎம்கேயோட கூட்டணி இருந்திருந்தால் மட்டும் ஒரு 15 சீட்டுலேருந்து 20 சீட்டு வரைக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். இவங்க அந்த இதை தவற விட்டது அண்ணாமலை அவர்கள். நல்ல வாய்ப்பை தவற விட்டுவிட்டு கடைசியில் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த வாய்ப்பை அவங்க நழுவ விட்டதுனால பிஜேபிக்கும் இழப்பு, ஏடிஎம்கே இழப்பு. இப்போ என்னென்னா, இப்போ ஏடிஎம்கே பலம் பொருந்தி வருது அப்படின்னா அவங்க 2026 தான் தெரியும். இப்போ வந்து பிஜேபி விட்டு விலகி இப்போ தான் ஓரளவுக்கு பலமாக நிற்கிறாங்க ஏடிஎம்கே. மற்ற சிறுபான்மை மக்கள்கிட்ட இருந்து ஓரளவுக்கு வாக்கு வங்கிகள் பெறுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எஸ்டிபிஐ போன்ற கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 2026 மிகப்பெரிய பலமாக இருக்கும்.
அதை உடைக்கணும். ஒருவேளை 2026 பலமாகி ஜெயிச்சு ஓரளவுக்கு ஆட்சி வரதளவுக்கோ இல்லை பெரிய லெவலில் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு 2026 ஏடிஎம்கே வந்துருச்சு அப்படின்னா எடப்பாடி கை ஓங்கிரும் அப்படிங்கிறதுக்காக, எடப்பாடி கை ஓங்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபி செய்த விரித்த வலையில் சசிகலா, டிடிவி அண்டு ஓபிஎஸ் 3 பேருமே இணைகிறாங்க. இணைஞ்சு இப்போ அவங்க வந்து கைப்பற்றுறதுக்கான முயற்சிக்கு எல்லா வகையிலையும் மிரட்டப்படுகிறாருன்னு தான் கிட்டத்தட்ட சொல்லணும். எடப்பாடி கிட்டத்தட்ட மிரட்டப்படுறாரு. அவருக்கு பிஜேபினால இவங்க மிரட்ட, ஆமாம், அவங்க அதாவது அப்படி தான் அதை நீங்கள் பொருள் கொள்ள முடியும். இப்போ ஒழுங்கான இருக்கிற கட்சியை வந்து தேவையில்லாத வழக்குங்கிற பேரில் இருக்கிற, ஏன் இவ்வளோ நாள் வந்து இத்தனை வருஷம் இந்த வழக்கு என் மூல வழக்கு அப்படி இருக்குது, ஏன் இப்போ விசாரணைக்கு வருது? அப்போது இவங்க வந்து இதை பிடுங்கிடணும், அவங்க கையிலேருந்து எடப்பாடியிலேருந்து பிடுங்கிடணுங்கிற மாதிரியான முயற்சியை பிஜேபி எடுக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஏடிஎம்கே சிதைச்சிடணும், சிதைச்சா தான் பிஜேபி இங்கே வளர முடியுங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பின்புலத்திலிருந்து இந்த ஏடிஎம்கே சிதைக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. இந்த சிதைக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்கிறது ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் தெரியல. ஏன்னா பிஜேபி இங்கே வளரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க வந்து எந்த ஸ்டேட்டுக்குமே எந்த ரேஞ்சிலையும் இறங்கி வேலை செய்வாங்க அந்த ஸ்டேட்டை பிடிக்கிறதுக்காக. அது இவங்க உணரணும். அப்போ எடப்பாடி ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கிறார், அவர் பொதுச் செயலாளராக இருக்கார். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுச் செயலாளரை வந்து சசிகலா வர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது எடப்பாடியுடைய கை வந்து ஓங்காது. அதனால என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது எடப்பாடியை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கட்சி இப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னா 2026 மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சியாக மாறும். பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அந்த நிலை வரக்கூடாதுன்னு தான் இந்த வேலையை பூரா இவங்களை பூரா இழுத்து பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முழுக்க திமுகவுக்கு பெரிய சாதகமாக அமையுது. பிஜேபி பண்ணுற வேலையினால் இப்போ 2026 தனிப்பெரும்பான்மையோட 200 சீட்டுக்கு மேலே கூட 220 சீட்டுக்கு மேலே கூட வர்ற அளவுக்கு திமுகவுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு பிஜேபி. அந்த மாதிரி சூழலில் இதை வந்து திமுகவுக்கு பலத்தை கொடுத்துட்டு இப்போ பிஜேபியும் வர முடியாமல் ஏடிஎம்கேயும் வர முடியாத ஒரு நிலையில் தான் இப்போ இருக்குது. ரெண்டாவது, இது ஒருங்கிணைக்கிறது சாத்தியமானால் ஒருங்கிணைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ரெண்டாவது, ஒருங்கிணைஞ்சால் கூட அது தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். கட்சி இன்னும் பலவீனமாக தான் போகும். ஏன்னா இவங்க ஒருங்கிணைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 4 பேருமே ஒருங்கிணைக்கிறாங்க. எடப்பாடி, டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் அப்படி இணையும் போது யார் என்ன பொறுப்பில் இருக்க போகிறாங்க, யார் பொதுச் செயலாளர், யார் தலைவர், யார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இழுபறியாகவே இருக்கும், ஒற்றுமையாக வராது. இப்போ சசிகலா கையில் பொதுச்செயலராக கொடுக்கக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி சைடில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா திருப்பி நம்ம அடிமை ஆகிடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் அவங்க வந்து இருக்காங்க. அதனால தான் இப்போ இவங்க இவ்வளவு பயமே. ஏற்கனவே அவங்க வந்து அப்படி தான் இருந்து இப்போ தான் நிமிர்ந்து ஒரு கட்சியை வந்து கையகப்படுத்தி இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீடம் நமக்கு விட்டு போயிடுமோ அப்படின்னு தான் எடப்பாடி தரப்புலேருந்து யோசிக்கிறாங்க. அதனால் முழுக்க இது சாத்தியப்படாத ஒரு விஷயம். அப்படியே சாத்தியப்பட்டாலும் இது தொடர்ந்து குழப்ப நிலையில் இருக்கும். இந்த குட்டையை குழப்பிட்டு பிஜேபி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பிஜேபியினுடைய தந்திரம் தான் இந்த செயற்கை. இவங்க அழகாக எடப்பாடியவே கையில் வச்சுக்கிட்டு இந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னும் அடுத்து வர 26க்கு உண்டான ஆயத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு எடப்பாடியை ஓரளவுக்கு தக்க வச்சுட்டு போகலாம். இவங்க இந்த அண்ணாமலை பார்த்த வேலையால் இந்த பிளவு அதிகமாகி 2 கட்சியுமே இணைய முடியாத அளவுக்கு ஒரு வேலையை அண்ணாமலை செஞ்சதுனுடைய காரணம் இன்றைக்கி இல்லைனா ஒரு 15-20 சீட்டு இன்றைக்கி வந்திருக்கும். மத்தியில் நல்லா மெஜாரிட்டியாகவும் இருந்திருக்க முடியும். அவங்க எல்லாருமே அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் எல்லாருமே சொல்கிறது அதுதான். நானுமே அதான் சொன்னேன். இதை வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க விட்டுருக்கவே கூடாது. ஏடிஎம்கே அவங்க வந்து பிடிச்சிருக்கணும், 2 பேர் கூட்டணியில் இருந்திருக்கணும். சூப்பராக அவங்க வந்து திமுகவுக்கு ஒரு ஆட்டம் காமிச்சிருக்கலாம், திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கலாம். இவங்க பண்ண வேலைனால அண்ணாமலை மறைமுகமாக திமுகவுக்கு ஜெயிக்க வச்சது 40 சீட்டையுமே ஜெயிக்க வச்சு கொடுத்ததில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அண்ணாமலையால் தான் இந்த பிரச்சனையே உருவாகுது. அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு இது பெரிய தவறான முன்னுதாரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஓகேங்க சார். அந்த வகையில் வந்து பிஜேபி வந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து நீக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா அவங்கள வந்து நீக்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னங்க சார்? இப்போ பிஜேபியிலேருந்து சூர்யா நீக்கப்பட்டார் அப்படிங்கிறது காரணம் வந்து உண்மையாக இருந்தார் அப்படிங்கிறது தான் காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து உண்மையிலே அண்ணாமலைக்கு க்ளோஸாக இருந்தார். இப்போ பொதுவாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய உழைப்பை சுரண்ட பார்ப்பாங்க, உண்மையாக இருக்கவங்கள வச்சுக்க மாட்டாங்க, கேள்வி கேட்குறவங்கள வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூலை கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து பயணிக்க வச்சுருப்பாங்க. ஆனால்
உண்மையாக இருக்காங்க, கட்சியில் பயணிக்கிறாங்க, கட்சியில் உழைக்கிறாங்க, கட்சிக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஜேபி அவங்க ஏற்றுக்காது, அவங்க பயன்படுத்திக்குவாங்க நம்மளை. ஓகே. அந்த வகையில் தான் சூர்யாவும் வந்து பழிவாங்கப்பட்டார் அண்ணாமலையால். நான் பார்த்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமாக சூர்யா இருந்தார், ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவர் இருந்தார், அமர் பிரசாத் ரெட்டியும் இருந்தாங்க, 2 பேருமே இருந்தாங்க. அமர் பிரசாத் ரெட்டி வந்து கூழ கும்பிட்டு போடுவார், என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால் அவர் வந்து தொடர்ந்து பயணிக்கிறார். சூர்யா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இது வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஆள். நம்பிக்கை பட்டுச்சு அப்படின்னா நம்பிட்டா அப்படின்னா அவங்களுக்காக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆள். எதிரில் என்ன பிரச்சனை வருதுலாம் பார்க்க மாட்டார். அது ஏன்னா ஒரு தலைவராக அவர் ஏற்றுக்கிட்டார் அண்ணாமலையை, ஒரு அண்ணனாக ஏற்றுக்கிட்ட போது முழுக்க முழுக்க அவரை சார்ந்து தான் அவர் பயணித்தார். அப்படி பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அண்ணாமலை வந்து முழுக்க இவரை சூர்யாவை வந்து பயன்படுத்திக்கிட்டார். கடைசி நேரத்தில் சில நேரங்களில் அண்ணாமலை சூர்யா வச்சு ப்ளே பண்ணார், சூர்யா வச்சு கேம் ஆடினார் நிறையா. அதாவது தமிழிசை வந்து தாக்கி பேச சொல்கிறதா இருக்கட்டும், ஊடகத்தின் மூலமாக மற்ற நிர்வாகிகளை தாக்கி பேச வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் முழுக்க அண்ணாமலை தான் பின்புலத்தில், அண்ணாமலை உத்தரவின் பேரில் தான் சூர்யா செஞ்சார். சூர்யா அதுக்கான பலனை அனுபவிச்சார்னா இல்லை. ஏன்னா சூர்யா வந்து பிஜேபியில் இருந்து நிறையா சிறைக்கு சென்றிருக்காரு, 1 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்காரு, நிறையா தாக்குதலுக்கு ஆளாயிருக்காரு, நிறையா எதிர்ப்புகளை எதிர்பார்ட்டிகள்கிட்ட இருந்து நிறையா எதிர்ப்புகளை சம்பாரிச்சிருக்காரு, ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு எம்பியாக இருந்தாலும் கூட அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால இவர் தனி பார்ட்டி, இவர் வேறு பார்ட்டி, ஒரு பேட்டனால அவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மேபி அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கும். ஆனால் இவர் வந்து இண்டிவிஜுவலாக வளரணும்னு நினைக்கிறார் சூர்யா. அப்போ இண்டிவிஜுவலாக வளரணும்னு நினைக்கும் போது ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த தலைவன் வந்து அண்ணாமலை. எனக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு தலைவர் இருக்கார். கட்சி வந்து பிஜேபி வளரக்கூடிய கட்சி. ஒரு திராவிட சித்தாந்தத்துலேருந்து வந்தால் கூட கொஞ்ச நாளைக்கு பயணிக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சித்தாந்தம் வேறு, அந்த சித்தாந்தம் வேறு. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரை நல்லா பயன்படுத்திட்டு அதுக்காக நிறையா பழிகளை சுமந்தார், வழிகளை சுமந்தார். அதுக்கப்புறம் 13 மாதங்கள் அவரை காத்திருக்க வச்சாங்க. ஒரு சின்ன ஒரு ஆடியோ பிரச்சனையில் அவருக்கு வந்து கட்சி இடைநீக்கம் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாமே காத்திருந்தார் அண்ணாமலை ஒருத்தருக்காக. ஆனால் அண்ணாமலையை தாண்டி அவரை வந்து பதவியிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை எதுக்கு இருக்கார்? ஒரு தலைவர் தான் முடிவு பண்ணணும். தலைவரை தாண்டி எடுக்க முடியும்னா யார் எடுக்கிறா? அப்போது தமிழிசை அக்கா வந்து அவங்க பின்புலத்தில் இருந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அப்போ அதை அவரால் தடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு அவர் தலைவர்? அப்போ அவனை நம்பி வந்தவருக்கு நீ என்ன சொல்ல வர்ற? உனக்காக ஜெயிலுக்கு போனவர், உனக்காக கூடவே இருந்தவர், உன் கூடவே நீ சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அவன் தம்பி மாப்பிள்ளை அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு நாய்க்குட்டி மாதிரி உங்க கூட இருந்தவரை வந்து ஒரு செகண்ட் நீ தூக்கி வீசும்போது அவர் வெக்ஸ் ஆகி பேசுகிறார். ரொம்ப லாஸ்ட் டைம் கூட ஒரு சேனலில் பேட்டியில் பார்த்து ரொம்ப எமோஷனலாகி தான் பேசினாப்புல. அதான் உண்மையும் கூட. இப்போ என்னுடைய பயணத்திலேயே கூட பிஜேபியில் நான் பயணிக்கும் போது எனக்கும் தொழில் ரீதியாக உள்ள ஒரு பிரச்சனைக்கும் முடிச்சு போட்டு உண்மையாக நான் வந்து தமிழ்நாடு பூரா பயணிக்கும் போது எல்லாருக்குமே உண்மையாக இருந்திருக்கேன். கட்சி ரீதியாக நான் பயணிச்சிருக்கேன், நான் சொந்த காசு செலவு பண்ணியிருக்கேன், உண்மையாக உழைச்சிருக்கேன், எல்லாமே தெரியும். என்னுடைய தொழிலுக்குள்ளே வந்து இவங்க மூக்க நுழைச்சி சம்மந்தம் இல்லாமல் என்னை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. அப்புறம் வெளியில் எடுத்தவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ என்னை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் அவங்க வந்து பேமெண்ட் இதுக்கு பணம் கொடுக்குறாங்க, நிவாரணம் கொடுக்குறாங்க, செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க மேலே எஃப்ஐஆர் ஆகுது, அவங்க முன்ஜாமீன் போடுறாங்க, மீடியேஷன் போடுறாங்க. அப்போ அவங்க மேலே தவறு இல்லைன்னா என்னை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமாம். எனக்கு இது வந்து தொழில் ரீதியான விஷயத்துக்குள்ளே கட்சியாக உள்ளே வரணும். நான் செலவு பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், கட்சிக்கு செலவு பண்ணுறேன். நான் வேறு கட்சி சார்ந்தவங்களை யாராவது நான் ஏமாற்றிருந்தேன், கட்சி சார்ந்தவங்கள்ட்ட நான் பணம் வாங்கினேன், இல்லை கட்சி பேரை கெடுத்திருந்தேன், இல்லை கட்சி பேருக்கு ஏதாவது அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்துருந்தேன் அப்படின்னா என் மேலே துறை ரீதியான நடவடிக்கைகளை என்னை அடிப்படை உறுப்பினர் எடுக்கிறது நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ என் சைடில் உண்மையாக இருந்ததை ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு ஜாதி, அவங்களுக்குள்ள ஒரு ஜாதிய பிரச்சனைக்குள்ளே அவங்களுடைய ஜாதி, அண்ணாமலையுடைய ஜாதி என்னுடைய எதிர்த்தரப்பு கட்சிக்காரர், எதிர்த்தரப்புனா என்னுடைய அந்த பில்டிங் ஓனர், 2 பேரும் கவுண்டர் சமுதாயம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஜாதியால் ஒரு மாநில செயலாளர் இருக்கக்கூடிய உண்மையிலே ஆக்டிவ் பர்சன், உண்மையிலே கட்சிக்காக உழைக்கிறவனை வந்து நீ தூக்கி வீச முடியும் அப்படின்னா சூர்யாவுக்கும் இந்த நிலைமை தான் வரும். சூர்யாவுக்கு நிலைமை வந்துருச்சு. இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த நிலைமை தான் வரும். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரியாக பண்ணிடலாம். அரசியல் என்பது வேறு, அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு பார்வை பார்ப்பது என்பது வேறு. அவர் காவல்துறை அதிகாரியாக பார்த்தா அரசியல் பண்ணவே முடியாது, எடுத்தோம் கவுத்தம்லாம் செஞ்சிட முடியாது. அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருக்கணும், எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த தலைவராக முடியும்.
அப்போ அந்த தலைமை பண்பு அண்ணாமலைக்கு இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா பிஜேபி வந்து தேசிய கட்சி, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தகுதி தலைவருக்கு இருந்தால் மட்டும்தான் அவரை தலைவரை ஏற்றுக்க முடியும். அண்ணாமலை நிர்வாகி தான், இல்லைன்னு சொல்ல, நல்லா நிர்வாகி, நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர் தான். ஆனால் கட்சி தொண்டர்களை கைவிட்டுறக்கூடாது. உண்மையாக உழைக்கிறவன் யார், உண்மையாக யார் இருப்பா, அவனை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா கட்சி வளராது. ஏன்னா உள்கட்டமைப்பு சரியாக இல்லை. நான் அப்போவே சொன்னேன், இந்த நடைபயணம் இதெல்லாமே தேவையற்றது. அதை விட்டுட்டு மக்களுடைய திட்டங்களை நேரடியாக பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு மாவட்ட தலைவரும் ஒரு குழு அமைச்சு கிராமங்கள் தோறும் கொண்டு போய் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பிரதமர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்கள். அதை விட்டு நடைபயணம், சொகுசு பஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே ஆக போகிறதில்ல. கூட்டம் சேர்றதெல்லாம் வந்து ஓட்டாக மாறாதுன்னு நான் தெளிவாக சொன்னேன். நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிட்டு தான் இருந்தேன் தொடர்ந்து. அண்ணாமலைக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது, நல்ல மனிதர், அதிலலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் யாருமே கேள்வி கேட்க முடியாதா அப்படின்னா நான் கேட்குறேன். இந்த இடத்துல இந்த தவறை பண்ணியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல இந்த தவறை பண்ணிட்டாங்க, இதுக்கு மாற்றுறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இப்போ மறுபடியும் இப்போ என்ன சொல்கிறேன், 2026 இப்போ ஏடிஎம்கேயோட ஒரு கூட்டணி வைக்கணும். திரும்பவும் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கலைன்னா திரும்பவும் அவங்க எந்த கட்சி ஒரு 3 சீட் 4 சீட் வரதே சந்தேகமாயிரும். ஏன்னா 40 மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டாங்க திமுகவுக்கு. இப்போ இவங்க போடுற சண்டையில் ஏடிஎம்கே உடச்சி பலவீனப்படுத்துறதுலையும் சரி, பிஜேபியினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறதையும் நான் உணர தெரியுது. இப்படி இருந்தாங்கன்னா மறுபடிக்கும் பெரும்பான்மையோட திமுக தான் திருப்பி மறுபடியும் 2026 வரும். அப்போது ஒரு திமுகவை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கணும். ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒன்றிணையணும்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை அப்படியே நீங்கள் டேக் ஓவர் பண்ணி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு அப்படி கொண்டு போனால் நீங்கள் கூட்டணியில் கொண்டு போக முடியும். திரும்பவும் இவங்க 3 பேரையும் உள்ளே சேர்த்து இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இது பிச்சுக்கிட்டு திரும்பவும் இவங்க 2 பேர் இங்கே கருத்து கடைசி வரைக்கும் இவங்க கருத்து முதலோடு தான் முடியும். அப்போது இது திரும்பவும் திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை அண்ணாமலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரத்தில் பேசும்போது சொல்கிறாரு, கூடிய விரைவில் ஏடிஎம்கே வந்து அதாவது ரெட்டலை சின்னம் வந்து டிடிவி தினகரன் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவங்க மறுபடியும் குட்டையை குழப்புறாங்க, இந்த கட்சியை திருப்பி சிதைக்க பார்க்குறாங்க. அப்போ இந்த தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் ஏடிஎம்கே? அப்போ இதை தொடர்ந்து இவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா முழுக்க இன்னும் 10 ஆண்டுகளுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஊழல் பண்ணுறதுக்கோ, இன்னும் மக்கள் நல திட்டங்களை வந்து அதாவது மின்சார கட்டணம் ஏறிடுச்சு, எல்லா வேலையும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதெல்லாம் ஏறுறதுக்கு இன்னும் நிறைய டாஸ்மார்க்கள் திறக்கிறதுக்கு, இன்னும் சாராய சாவுகள் விழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்களே அடித்தளமிட்டு கொடுத்துற மாதிரி ஆகிடும். அதனால் திமுகவை வந்து தோல்வியுற வைக்கணும் அப்படின்னா இவங்க பலம் பொருந்திய கூட்டணியாக இருந்தால் மட்டுமே சாத்தியம். இதை வந்து இவங்க பலவீனப்படுத்தினாங்க ஏடிஎம்கே அப்படின்னா திரும்பவும் திமுக தான் வரும். இவங்க காலம் பூரா கத்திட்டு தான் இருக்க முடியும். மற்றபடி தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால் கொண்டு வரவே முடியாது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படலைன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்ல வரீங்க? இந்த ஆண்டு எலெக்ஷனில் தான் வந்து பிரதமர் ஒரு 10 முறைக்கு மேலே வந்தார். ஏன்னா ஜெயிச்சிடணுங்கிற ஒரு வெறியோடு தான் பிரச்சாரங்கள்லாம் நடந்தது. பிஜேபி சைடில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. மத்திய அரசு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நமக்கு ஒரு 20 சீட்டு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு தான் களமிறங்கினாங்க. பிரதமர் தொடர்ந்து தமிழகத்துக்கு பயணித்தார். யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயத்தை அசாதாரணமாக மறைச்சிட்டாங்க. ஒரு 40 தொகுதியுமே திமுகவுக்கு போகுது அப்படின்னா இவங்களுடைய வேலை என்ன? தவறான தகவலை மத்திய அரசுக்கு பிஜேபிக்கு இங்கேருந்து கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை சைட்லேருந்து தமிழ்நாடு பிஜேபி கொடுத்துட்டாங்க. இப்போ தமிழிசாக்கா வந்து ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி நிறையா தொகுதிகளில் ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஏடிஎம்கேடைய கூட்டணி இல்லாமல் போனதுனால தான். இருந்திருந்தால் கண்டிப்பாக டென்ஷன் இல்லை, அவங்களாம் பக்காவாக எம்பி ஆகிருக்க முடியும். அப்போது இந்த பிம்பத்தை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே இல்லாமையே நாங்கள் வந்து 25 சீட்டு வந்துடுவோம், 20 சீட்டு வந்துடுவோம்னு சொல்லி வெத்து பேச்சு பேசி மத்திய அரசை நம்ப வச்சு அவங்க எல்லாரும் வந்து பிரச்சாரம் பண்ணி இந்த அளவுக்கு ஆன உடனே அவங்க வந்து வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா 40 சீட்டுமே திமுக பக்கம் போயிட்டதுனால. பொதுவாக வந்து ஒரு மத்திய அரசு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடாது. இப்போ அவங்களுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கு மட்டும், அதாவது ஆந்திராவுக்கோ ஒரிசாவுக்கோ இல்லை மற்ற அவங்களோட கூட்டணி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் போன்ற மாநிலங்களுக்கோ வந்து நிதிகளை வந்து அதிகமாக பீகாருக்கோ ஒதுக்குறது என்பது ஒரு
ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஏன்னா எல்லா மாநிலங்களுமே வரி வசூல் பண்ணுறாங்க, எல்லா மாநிலமே ஜிஎஸ்டி கட்டுறாங்க, எல்லா மாநில மக்களுமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுலேருந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வரி கட்டி எல்லோரும் தான் வரி கட்டும் போது பகிர்ந்து தான் கொடுக்கணும், சமமாக தான் கொடுக்கணும். ஒரு பின்தங்கிய மாநிலம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நிதி அதிகமாக கொடுக்குறது, இது வந்து பெரும்பான்மை மாநிலம், இது வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு, அதுக்கு வந்து கம்மி அப்படிலாம் கொடுக்க முடியாது. இவங்களுக்கு தேவைகள் இப்போ என்ன தான் பெரிய மாநிலங்களாக இருந்தாலும், என்ன தான் வளர்ச்சியுற்ற மாநிலமாக இருந்தாலும் தேவைகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். இப்போ முதலமைச்சர் கூட குற்றம் சுமட்டார், இந்த மெட்ரோ ரயிலுக்கு 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கவே இல்லை. எய்ம்ஸ் ஏற்கனவே இப்படியே எய்ம்ஸ் வந்து வருமானம் கூட நம்ம கனவு திட்டமாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிதி ஒதுக்கலைங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு நியாயமானது தான். பிஜேபி எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்க்கணும். ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி கொடுக்குறாங்க, பீகாருக்கு சிறப்பு நிதி கொடுக்குறாங்க, மும்பைக்கு சிறப்பு நிதி கொடுக்குறாங்க, மகாராஷ்டிராவுக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டங்களோ சிறப்பு நிதியோ எதுவுமே இல்லை. இப்போ முதலமைச்சர் குற்றம் சாட்டதை வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் பிஜேபி 10 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு எய்ம்ஸ் கொடுத்தாங்க. அந்த எய்ம்ஸும் இன்னும் கட்டி முடிக்கப்படலை, அந்த முதல் கட்ட பணியோடு நிற்கிது. அப்படி இருக்கும்போதே நீங்கள் மாற்றாந்தாள் மனப்பான்மையோடு தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் இதுக்கு காட்டுது. அதனால் இந்த 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 விஷயத்தை வந்து முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. இது நியாயமானதும் கூட. உண்மையிலே அவங்க அப்படி பண்ணக்கூடாது. பிஜேபி அரசாங்கம், டெல்லி அரசாங்கம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இன்றைக்கி கூட நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு பிரதமர் தலைமையில். எதிர்க்கட்சி சார்பாக யாருமே கலந்துக்கல, மம்தா பானர்ஜி மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அவங்களையும் வந்து பேச அனுமதிக்கலை, மைக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட அதுலேருந்து புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அது கூட சர்ச்சையாக போகுது. அந்த மாதிரிலாம் போச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேள்விக்குறிங்க மாதிரி ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பக்கம் யோசித்து பார்க்கும்போது திமுகவுமே கூட கொஞ்சம் சில விஷயங்களை அனுசரணையோட மத்திய அரசோட போயிருக்கணும். சில விஷயங்கள், ஏன்னா நமக்கு மக்களுடைய திட்டங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், மத்திய அரசுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஊழல் பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள 1000 இருக்கலாம். இதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ திமுகவும் சில விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய இடத்துல ஆதரவு கொடுத்து ஓரளவுக்கு அனுசரணையாக போனால் இங்கே நல்ல திட்டங்கள் வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த ஒரு சூழலில் தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சுமத்துறாங்க. இந்த சைடும் மைனஸ் இருக்க தான் செய்யுது. அவங்களும் வந்து மத்திய அரசாங்கமும் பாராமுகமாக இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்ய தான் வேணும். ஏன்னா நாங்களும் வரி கட்டுறோம், நாங்களும் இந்த குடிமக்கள், நாங்கள் ஃபுல்லாக ஜிஎஸ்டி கட்டுறோம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே அதிகமாக வரி கட்டுற மாநிலம் தமிழ்நாடு. அப்போ எங்களுக்கு தான் நிறைய வரிகளை கொடுக்கணும், எங்களுக்கு தான் நிறையா ஃபண்டு ஒதுக்கணும், நிறையா சிறப்பு திட்டங்களை கொடுக்கணும். ஆனால் அந்த வகையில் ஒன்றுமே எங்களுக்கு செய்யலை அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அது நியாயமான விஷயம் தான். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரணையாக போனால் நல்லாயிருக்கும். இல்லை 40 எம்பிக்களும் அங்கே போய் குரல் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. டெய்லி பார்லிமெண்ட்டில் சண்டை, டெய்லி கத்துறாங்க. அண்ணன் திருமாவளவனில் ஆரம்பித்து கனிமொழியில் ஆரம்பித்து இங்கேருந்து போன எம்பி இன்னைக்கு கூட வழக்கறிஞர் நெல்சன் அவர்கள் கூட திமுகவில் பேசுகிறாரு. எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன நடக்க போகுது? அவங்க வந்து ஒரு பாராமுகம் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு தேவையில்லாத மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. அப்படி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே சார், இந்த வகையில் எங்களுக்கு இவ்வளோ தெளிவுரை கொடுத்ததுக்கு, எங்கள் சேனல் மூலிமா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு பிரபலங்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மான்சால். இது தேர்ட் ஐ தமிழ்.